சிவகிரி நோபுதம்மா பிள்ளையில்லா பிள்ளையம்மா பிள்ளையில்லா பிள்ளையம்மா என்னை கொல்ல வந்த யவனம்மா அழியாத தூரர்களை அழிக்க வந்த காளியடி மேல் அங்காள பரமேஸ்வரி இந்த இலையிலே பச்சையம்மா இந்த உலகத்துக்கு பிடித்த அன்னை ஆதிபரா சக்தி தாய் என்று விளக்கின்றாயி அம்மா இந்த பாவில என்னமா தவறு சரி என்ன எதுக்காகமா இப்படி தெரிஞ்சுக்கிட்டு வரீங்க அம்மா அடே பைத்தியக்காரி என்ன தவறு கேட்கிறாயா டேய் உன் வயிற்றில் பாதி யார் என்று தெரிகின்றாயா அம்மா என்னுடைய வயிற்றில் இருப்பது என் பிள்ளை அம்மா உன் பிள்ளையா ஆகிய பைத்தியக்காரி இந்த பாமர மக்களுக்கு படுகொலைக்கூடிய பரம உன் கருவிலே கருவாக இந்த உலகத்தை படைத்த தாயே
இந்த உலகத்திற்கு படையளிக்கக்கூடிய பரமன் என்னுடைய வயிற்றில் கருவாக தெரிவித்திருக்கின்றாரா அம்மா? அதனால் தான் இந்த பாவியால் இந்த கருவை சுமக்க முடியல அம்மா. அம்மா ஐயோ நான் ஐயோ நான் என்ன செய்தேன்? அழிந்தது எங்கள் வாழ்க்கை. ஆனதே என்ன செய்தேன்? அன்னையே அன்னையே உலகாளுநாயகியே உமக்கென்ன என் மேல் கோபம்? அன்னையே அன்னையே அங்காளையே சரியே உனக்கு என்ன ஆணவம் இருந்தால் இந்த உலகத்தை பார்த்த உமா மகேஸ்வரி இந்த பாமர மக்களுக்கு வரக்கூடிய பரமா உன் கருவாக இருக்கின்றார். இந்த யோனை பிறந்தால் இந்த உலகம் தாங்காது. அப்படி பிறந்தாலும் கொடிய அரக்கனாக மாறிவிடுவாய். இப்போது உன் மனத்தை கிளப்பி பெரிய மீட்டெடுக்க
இருக்கின்றார். இந்த சிவனை பிறந்த ராத்திரியே சிவன் ராத்திரி. அது மட்டுமல்ல, நாளை மாத்தி அம்மாவாதை. அது மட்டுமல்ல, இந்த தாய்க்கு மயான தூர போகிறேன். இப்போது வல்லாவளி கோட்டைக்கு சென்று அந்த வல்லாவளி கோட்டை இந்த அந்த அரக்கனை கொள்கிறேன். ஓம் சக்தி. உனக்கு கடைசி ஆட்டம்னு நினைக்கிறேன். குழந்தை பிறந்து விட்டதா? ஆட்ட ஆத்து உப்பு எடுத்து ஓடிக்கிறாங்க. என்ன சொல்றேன்? இதான் குழந்தை. என்னது? என் மனைவி எங்க? உள்ள குழந்தை எங்க? வரும் போதுங்க. எப்படா வரும்? குழந்தை பிறந்து குழந்தை பிறந்து உன்னை என்னன்னு கூப்பிடும்? அப்பான்னு கூப்பிடா? என்ன உன்னை தாத்தான்னு கூப்பிடா? உயிரா இருந்தா தானே கூப்பிடறதுக்கு. என்னப்பா சொல்றேன்? வந்தது கிழவி இல்லைங்க, வேற யாரு? அகோர வார என் மனைவி இருந்து விட்டாளா? நீ தாத்தாடி, நீ இறந்து விட்டாயா? இதற்கு காரணம் யாரா? அந்த காளிதாக. அந்த காளிதானே. அரி அரி இப்ப என்ன அவதாரம் எடுத்து வந்துக்கிறேன்? நான் யார்? அங்காள பரமேஸ்வரி. இந்த தாயிடத்தில் நீ சண்டைக்கு வருவாய். அரக்கனாயே, நன்றியை மறந்த நன்றி மறந்தனையும் துர்க்குண அரக்கனே கேள. நாய்கள் குளத்திய கதை போல ஆச்சு. உன்றதை பார்த்து நாய்கள் குறைக்கின்ற கதை போலாச்சே. மனிதா பாட்டு வேணடா, பாட்டு வேணடா, பையனத்தில் இல்லாமல் தோக்கு வேணாடா. பாட்டி எவ்வளோகம் ஒட்டி அனுப்பிடுவேன். முட்டி கடித்து உந்தன் உதிரத்தை நான் குடிப்பேன். பாட்டு வேணாடா. பலம் செய்தும் என் பசி தீரவில்லை. இப்போது இந்த பூலோகம் சென்று என் அங்கவதத்திற்கின்ற இந்த பூலோகம் கருத்து வருவா பசியை தீர்க்க போகிறேன். கவலைப்படாதே தங்கா, கவலைப்படாதே தங்கா, கவலைப்படாதே தங்கா.
அப்படியே பிரம்மதேவன் சிரசை கொய்ததால் சிவபெருமானுக்கு பிடித்ததோ பித்து வெளி, உனக்கு பிடித்திருப்பதோ ரத்த வெளி. ரத்த வெளி ரத்தவெறி பிடித்ததடி உமையவனே பார்வதியே. அறியாமல் தெரியாமல் நான் தெரியாமல் செய்துவிட்டேன். அண்ணா, நீங்கள் தான் எனக்கு ஒரு மார்க்கம் சொல்ல வேண்டும். அம்மா, உடன் பிறந்த தங்கையாக இருந்தாலும் அகோர கோலமிட்டு உண்மைதான். ரத்த வெறியோடு உடன் பிறந்த அண்ணன் என்று பாராமல் என்னையே விழுங்க வேண்டும் என்று ஓடி வந்தார். உண்மைதான் அண்ணா. உமையவனே அண்ணா, என் உள்ளம் கவர்ந்த மலைமகனே, உண்மைதான் அண்ணா. அந்த அண்ணன் உனக்கு உபாயம் சொல்லுகிறேன். என்ன மார்க்கம்? உனது ரத்த பசி தீர வேண்டும் என்றால் தீர வேண்டும் என்றால் அது உன் கணவனால் மட்டும்தான் முடியும். எனது பதியாளா? உன் பதியை மீட்டெடுத்தாலும் இப்பொழுதே அண்ணா, உன் ரத்த பசி தீர தீர உனது காம பசி அடங்க கோவிந்தா உன் கரத்திலே 100 மணிகளை கொடுக்கின்றேன். நமோ நாராயணாய நமः. தங்கா, அண்ணா, தேவனே பார்வதி, கோவிந்தா உன் கரத்திலே கொடுத்திருக்கிற 100 மணிகளும் 100 மணி நீ மேல் நோக்கி சென்று ஒவ்வொரு மணியாக போட்டுக்கொண்டே செல்ல வேண்டும். உண்மைதான். நான் கொடுத்த மணியெல்லாம் நீ ஒவ்வொன்றாக மேல் நோக்கி போடும் பொழுது போகின்ற போது அது ஒவ்வொரு மணியும் ஒவ்வொரு மலைகளாகவே தோன்றும். மலைகளாக தோன்றும். நான் கொடுத்த மணி அல்ல 100 அந்த 100 மணியும் 100 மலைகளாக தோன்றும். கோவிந்தா அந்த 100 மலைகளும் தோன்றிய இடம் மலையனூர். கோவிந்தா மலையனூர் மலையனூர். நீ மேல் நோக்கி இருந்ததா அந்த இடம் வட்ட பாறை மீது அகோர கோலமிட்டு அடங்கா பிடாரியாக பெருத்த மேனியோடு பெரியாய் அம்மனாக நீ காட்சி தர வேண்டும். கோவிந்தா அது அண்ணனாகி இந்த கண்ணன் நான் ஆலய பூசாரியாக அவதரிப்பேன். அவரத்து உனது கணவனோ நீ பெரியாயாக தோற்றம் கொண்ட பிறகு உண்மைதான். உன்னை சுற்றிலும் 108 விநாயகராக பெரிய ஆண்டவனாக அவதாரம். நீ பெரியாய் அம்மன், உன் கணவர் பெரிய ஆண்டவனாக காட்சி தருவார். உனது பிள்ளைகள் முருகனும் விநாயகனும் சிலம்பாடும் பாடகர்களாக செல்வார்கள். இப்பொழுதே புறப்பட்டு வாரம். அண்ணா, என்னை நீ மறந்தாலும் உன்னை நான் மறவேன். மன்னித்து அருள்வாய் அண்ணா. என்னை நீ மறந்தாலும் உன்னை நான் மறவாது, எனக்கு அருள் புரிவாய் கண்ணா கண்ணா. மணிவண்ணா, என்னை நீ மறந்தாலும் உன்னை நான் மறவாது, எனக்கு அருள் புரிவாய் கண்ணா. உண்மைதான். நீ எப்படி ஒவ்வொரு மணியாக அண்ணா, இப்போது நீங்க கூறிய பிரகாரமே இப்போது அப்படியே செய்வீர்கள். ஒன்று, பெண் உருவமாக நீ தனித்து செல்லக்கூடாது. செல்லக்கூடாதா? உனக்கு துணையாக எனது துணையாக அந்த கள்ளிக்காட்டிலே கிளைத்தானே கள்ளிக்காத்தா, ஓம் சக்தி அந்த கள்ளிக்காத்தானை கொண்டு ஒன்று உனது அங்கப்பசி தீர தீர அவன் மணிக்குடலையும் உள் நாக்கையும் சமைத்து உண்மைதான். உனது
மணி வயிற்றிலே கட்டியதா கட்டியதா பாவாடை அறையில் பிறந்தானே ஆ. அந்த பாவாடை ஒன்று இரண்டு மூன்று 90 100 இந்த இடமே மாயனூர் இந்த பட்ட பாடங்களிலே இந்த தாய் பெரியார் ஓ பெரியாய ரூபம் கொண்டு நான் கொடுத்த மணியெல்லாம் மலைகளாக தோன்றி மேல் மலையனூர் எல்லையிலே இந்த வட்ட பாறை மீது மல்லாந்த கோலத்திலே பெரியாய் அம்மனாக அவதாரம் செய்திருக்கிறார். அம்மா அமாவாசை வேளையில உனக்கு அழகான ஊஞ்சல் வல்லாளம் பேர் சொல்லுமா அம்பிகா என்று சொல்லக்கூடிய அம்மையார் எல்லாம் வல்ல இந்த பச்சையம்மன் அங்காளம்மன் அருள் பெற வேண்டி ரூபாய் 10 ரூபாய் அம்பாளுக்கு மணிக்காணிக்க செலுத்திருக்கிறார். அந்த பச்சையம்மன் அருள் பெற்று நோயற்ற வாழ்வு வல்லாள கண்டனை வதம் செய்து நிசாசனை குடல் கிழித்து சிவனை மீட்டெடுத்த அன்று, சிவன் பிறந்த அன்று, நம் மக்கள் அல்ல சிவன் பிறந்த அன்று சிவன் 16,000 யானை பலம் கொண்டவன் அந்த வல்லாள கண்டன். வல்லாள கண்டனை வதம் செய்த அன்று மயான சூறையா அண்ணாநகர் லட்சுமி என்று சொல்லக்கூடிய அம்மையார் இந்த காலை வேளையில அந்த பச்சையம்மன் அங்காள வரவேற்று ஆடு மாடுகளை முக்காவினை பெற்று மலையனூரிலே ரத்த பசியோடு அமர்ந்து கொண்டிருப்பார். அப்படியும் ரத்த பசி தீரவில்லை என்றார். துரோபதி யுகத்திலே நான் கண்ணனாக பிறந்து யாதவர் குலத்திலே வளர்ந்து என் தங்கை துருபதன் மகள் துரோபதியாக பிறந்து 18 நாள் பாரத போர் முடித்து என் தங்கையின் கூந்தலை துரியனை உடைத்து பாஞ்சாலி சபத்தை முடித்து பாரத போரை முடித்து உன் கபாலத்திற்கு உன்னை பாடி தூதித்தேன் அம்மா எனையாதரி. ஓம் சக்தியானவளி உமையவளி உலகாளும் பரபொருளி நாயகியே. ஓம் சக்தியானவளே உமையவளி